ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிவர்சல் ட்ரேடிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவர்சல் ட்ரேடிங் மெத்தட்னா வேறு எதுவும் இல்லை கைஸ். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது ரிவர்ஸ் ஆகி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்து அது மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு எஸ்எல் வந்து ஹண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ரிவர்சல்லே என்ட்ரி எடுத்துட்டோம்னா நம்ம அட்வான்ஸ்டாக வந்து ஒரு 10 பாயிண்ட் பிடிக்க வேண்டிய இடத்துல அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலாக ரொம்ப நாளாக இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ ரிவர்சல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மார்க்கெட் ஒரு ஜோன்ல இருந்து ப்ராப்பராக ரிவர்சலாகி திரும்பி போகக்கூடிய இடம் தான் ரிவர்சல். ரைட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2-3 சினாரியோ நான் காட்டுறேன். ஏன்னா ரிவர்சலுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும். பட் அது ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக என்ட்ரி கிடைச்ச ஒரு சில இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக டூல்ஸுமே இருக்குது. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணுறேன். ஓகே. இப்போது இந்த ஜோன் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கரெக்ட், இதுதான் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜோன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், எப்படி போகுது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட் இந்த பக்கம் திரும்புது அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ மார்க்கெட் வந்து ஒரே சைடு போயிட்டு இருக்கும்போது என்றைக்குமே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சினாரியோவில் என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கேருந்து இப்படி கீழே வந்திருக்கு. அப்போ வந்து ஒரே சைடு சிங்கிள் சைடாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ சிங்கிள் சைடில் நம்ம என்ட்ரிஸ் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, எது பண்ணாலும் சரி எழுதி வச்சுக்கோங்க. மார்க்கெட் சிங்கிள் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நடுவில் போய் என்ட்ரிஸாக பிளேஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல்ஸ் ஆர் எனிதிங் ஏதாவது ஒன்று நடக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து வந்த மார்க்கெட் இங்கேருந்து இப்படி திரும்பிடுச்சு. நார்மலாக பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மார்க் பண்ணுவாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனதும் ஓகே, இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ என்ட்ரி எடுக்கும்போது ஒரு சில அதிகபட்சமாக அதாவது ஒரு 80% டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இது பிரேக் ஆனதும் மறுபடியும் மேலே போய் எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டு அப்புறமா மார்க்கெட் கீழே போகும். ஓகே. பட் ரிவர்சலில் உங்களுக்கு அது நடக்கிற பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. இப்போது மார்க்கெட் திரும்புகிற இடத்த கண்டுபிடிச்சிட்டிங்க. மார்க்கெட் திரும்பும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே ஒரு இடத்துல வந்து திரும்ப போகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு இந்த இடம் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டாக இருந்து ஒரு கரெக்டான லோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே இங்கேருந்து திரும்பி வந்திருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு. இந்த சஸ்டெயின் ஆனதில் ஹையஸ்ட் லோன்னு கேட்டால் இதுதான். ரைட். அப்போ இந்த ஹையஸ்ட் லோவை மார்க் பண்ணிட்டு இந்த 0ங்கிற பாயிண்ட்டை கொண்டு போய் மேலே வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரிவர்சலுக்கான என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் கிடைச்சிரும். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட என்ட்ரி, இது நம்மளோட ஃபஸ்ட் எஸ்எல், இது நம்மளோட செகண்ட் எஸ்எல். நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த ஃபஸ்ட் எஸ்எல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். செகண்ட் எஸ்எல் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ செகண்ட் எஸ்எல் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, இதை கொண்டு போய் நம்ம இங்கே இப்படி வைக்கணும். ஓகே. அப்போ என்ன ஆகும்னா, இது நம்மளோட என்ட்ரி, இது நம்மளோட என்ட்ரி, எஸ்எல் வந்து இங்கே. ஸோ இது உங்களுக்கு அப்படியே மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் எஸ்எல். அப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுத்த ஜோனுக்கு உள்ளே இருக்குது. ஸோ கேண்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இதை இப்படி மூவ் பண்ணிக்கலாம். கேண்டில் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நான் ஸ்விட்ச் பண்ண மாதிரி ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் பெருசாக இருக்கும். ஸோ அதை பண்ணாமல் கேண்டில் பெருசாக இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா கேண்டில் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா போய் அந்த அந்த இடத்துக்கு போய் ஹண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதை வச்சு தான் இந்த டூலை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதான் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சினாரியோவை பொறுத்த விஷயம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? இது நம்மளோட என்ட்ரி, ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் மார்க்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு எஸ்எல் அடிச்சிருந்தா எவ்வளோ அடிச்சிருக்கும்? இப்போ நம்ம அதுதானே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் இல்லையா? எஸ்எல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஃபுல் எஸ்எல் வச்சுருந்தா கூட 13 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. 0.6%. ஸோ எஸ்எல் எவ்வளோ கம்மியாக கிடைக்குது. இதுவே நீங்கள் பிரேக் அவுட் சினாரியோவை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பிரேக் அவுட்டில் உங்களுக்கு எஸ்எல்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் ரிவர்சலில் எஸ்எல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரேடும் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ நான் பிரேக் அவுட்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரேக் அவுட்டில் எஸ்எல் எங்கே கிடைக்கும்னு. இப்போ இது பிரேக் அவுட் ஆன ஜோனு.
கம்பல்சரி எஸ்எல் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எங்கே வைப்போம்? பிரேக் அவுட் ஆன இடத்துல இருக்கிற இதுக்கு பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து முன்னாடி இருக்கிற ஹையை தான் நம்ம வந்து கொண்டு போய் வைப்போம். ஸோ அப்போ ஹையை கொண்டு போய் வைக்கும்போது என்ன ஆகும்? இது பிரேக் அவுட் ஆன ஜோனு, இதில் இருந்து ஹை இங்கே தான் இருக்குது. நியர்லி 20%, நமக்கு அந்த 10% தான் நமக்கு எஸ்எல் கிடச்சிது. இது 20% கிடச்சிருக்கு. இது வந்து என்னன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து 20% கிடச்சிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் ஆகிற மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் 10 to 20%க்கு மேலே தான் வந்து, அதாவது 10 to 20 பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு எஸ்எல் அப்படிங்கிறது இருக்கும். எஸ்எல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் ரிவர்சலை யூஸ் பண்ணும்போது எஸ்எல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ரேட் வந்து பண்ண முடியும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸில் வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸே ஒரு 2-3 ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் தான் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ட்ராவல் அப்படிங்கிறது பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து வி டைப், இந்த டைப்பில் மார்க்கெட் போகும். செகண்ட் வந்து ஏ டைப், இந்த டைப்பில் மார்க்கெட் போகும். நெக்ஸ்ட் வந்து இந்த டைப்பில் மார்க்கெட் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே ஆப்போசிட்டில் போகும். இப்படி இறங்கி இந்த மாதிரி போகும். ஸோ இப்போ இது எதுக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னா, இதில் எந்த இடத்துல ரிவர்சலில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரிவர்சலை இங்கேயே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடணும். ஓகே, இந்த 1ங்கிற பாயிண்ட் தான் நம்மளோட என்ட்ரி. அப்போ ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எஸ்எல் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, ஆனால் எஸ்எல் அந்த இடத்துல அடிக்காது. எஸ்எல் பக்கத்தில் இருக்கும், ஆனால் எஸ்எல் வந்து அடிக்காது. ஸோ இந்த மாதிரி சினாரியோ யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டூல் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் மெத்தடில் வந்து நான் ட்ரேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது எஸ்எல் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். தென் வந்து உங்களுக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இல்லை அப்படி எஸ்எல்ஏ ஹண்ட் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு டக்குன்னு ஹண்ட் ஆகிட்டு உங்களுக்கு நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப மூமெண்ட் போயிட்டு அந்த மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மெத்தட் சூட்டபிள் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே கைஸ், இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.